தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அம்மா. அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. காலனி, காலுக்கு காலனி, சீருட, பள்ளிக்கூடம், நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம், நோட்டு, கொண்டு போகிறதுக்கு பையி, பள்ளிக்கு போகிறதுக்கு விலையில்லா சைக்கிள், அதோட அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி, லேப்டாப் அனைத்தும் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு 7,300 கோடியில் லேப்டாப் கொடுத்து திறமையான மாணவர்களாக நம்முடைய அரசு உருவாக்கி தந்தது. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக திறம்பட இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தப்படுகின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த லேப்டாப் திட்டம் நம்முடைய மாணவர்களுக்கு தொடரும். அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர். நல்ல அந்தந்த பகுதியில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் உடனே அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்று இருந்தாங்க. இது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கல. ஆக அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டாந்து ஏழை மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறாங்க. இந்த திட்டம் ரத்து பண்ணணும்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த அற்புதமான திட்டத்தை கூட பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட அரசு தொடர வேண்டுமா? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இது நல்ல திட்டம் தானே? ஏழைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தானே? திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 2000 அம்மா மினி கிளினிக் தான் மூடி இருக்கிறீங்க. மீண்டும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கும். 4000 ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகளுக்காக இந்த அரசு அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமை அதிமுக கட்சிக்கு இருக்கின்றது. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் முழுக்க முழுக்க ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர் தான் அரசு பள்ளியை படிக்கிறார்கள். அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுடைய ஏழைகளுடைய நிலைகளை கருதி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சி இன்றைக்கு அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது அதிமுக சாதனை. அதுவும் இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த இந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இது எங்களுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ₹1 மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாமல் இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றி இருக்குதா? ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்தார்களா? அத்தனையுமே இன்னைக்கு முழுக்க முழுக்க மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். எப்பொழுது பார்த்தாலும் குடும்ப சிந்தனை தான் திரு ஸ்டாலினுக்கு இருக்கும். ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்லை, நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, எப்பொழுதும் நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எப்பொழுதும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதுதான் அதிமுக அரசனுடைய நிலைப்பாடாக இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.